கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் கடந்த ஜூன் மாதம் அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுற தொடரான லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் தொடர்ல தானும் விளையாட போவதா தெரிவித்து ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு தினேஷ் கார்த்திக். சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்ச ஷிகர் தவானும் லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் தொடர்ல விளையாட போவதாக அறிவிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதம் தொடங்கவிருக்கிற லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் தொடர்ல இன்னும் பல ஓய்வு பெற்ற வீரர்கள் பங்கு பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஐசிசியின் தலைவர் பதவிக்கு ஜெய்ஷா போட்டியிட வாய்ப்பிருக்குன்னு தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில ஐசிசியோட தலைவரா ஜெய்ஷா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது மூலமா 35 வயதுடைய ஜெய்ஷா இளம் வயது ஐசிசி தலைவர் அப்படிங்கிற பெருமையையும் தன்வசமாக்கி இருக்காரு. டிசம்பர் மாதத்திலிருந்து பதவி வகிக்க போகும் ஜெய்ஷாவுக்கு இந்தியா மற்றும் சர்வதேச அளவிலிருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகின்றது. அடுத்த ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர்ல சில விதிமுறைகளை புதுசா சேர்க்கப்படணும்னோ கூடவே ரிட்டென்ஷன் விதிமுறைகள்ல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும்னும் ஐபிஎல் அணிகள் சார்பில் ஐபிஎல் நிர்வாகம் கிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அது தொடர்பான முடிவுகள் இந்த மாதத்தோட இறுதியில அறிவிக்கப்படும்னு ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் வெளியான நிலையில விதிமுறை மாற்றங்களை பத்தி இன்னும் முடிவெடுக்காத சூழல் நிலவறதுனால அடுத்த மாதத்தோட தொடக்கத்துல அறிவிப்புகள் வெளியாகும்னு ஐபிஎல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இலங்கை அணியின் தி கோட் என அழைக்கப்படும் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா தனது 40வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். சர்வதேச கிரிக்கெட்ல 5 முறை ஹேட்ரிக் மற்றும் அதிக ஹேட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர்னும் அது மட்டுமில்லாம T20 டெஸ்ட் ஒரு நாள் ஆகிய சர்வதேச கிரிக்கெட்ல 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே வீரர்னும் மலிங்காவின் சாதனைகளை பட்டியலிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க மலிங்காவின் ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.